சீமானுக்குத்தான் எங்களுடைய ஓட்டு. தேவேந்திர குல மக்களுடைய திடீர் திருப்பு முனை. இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக காண இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் அனைத்து தமிழ் மக்களுக்காகவும் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற நிகழ்வு தெரிந்தாலும் கூட குறிப்பிட்டு அந்த மக்களுடைய உணர்வு என்ன, அவர்களது பிரச்சனை என்ன, அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தீர்வு என்ன, அதை நாம் எப்படி கையாள்வது, சரி செய்வது அப்படிங்கிற ஒரு போக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு துளியும் அக்கறை இல்லாத ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாள மக்களுக்காக அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அனைத்து விதமான ஒரு அவர்களுக்கான தேவைகளுக்கும் முதல் ஆளாக குரல் கொடுத்திருக்காரு. அதுல மிக முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர்களுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, பட்டியல் இனத்திலிருந்து எங்களை வெளியேற்றுங்கள் அப்படிங்கிறது தான். ஆனால் சீமானவர்கள் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுப்பது மட்டும் இல்லாமல் அவர்களது மேடையே ஏறி இதற்கு ஆதரவு தெரிவித்தது அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் செய்யாத ஒரு மிகப்பெரிய செயல்பாடாக பார்க்கப்படுகிறது. இதனால அந்த மக்களிடையே இதுவரை யாருமே பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சமூக தலைவர்கள் மட்டும் இருந்த இடத்துல அவர்களை கடந்து ஒரு நபர் வருகிறார் அப்படின்னும் போதும், அதே நேரத்தில் அந்த சமூக தலைவர்களும் இதுதான் நமது கோரிக்கை, அந்த கோரிக்கையை இந்த தலைவரே பேசுகிறார் அப்படின்னும் போது ஜான் பாண்டியன் போன்றவர்கள், கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் தொடர்ச்சியாக சீமான் அவர்களோட ஒரு நெருக்கமான தொடர்புல இருக்கவங்க. அவர்களது அதே விடயத்தை அண்ணன் சீமான் அவர்களும் எடுத்து உரைக்க இவர் இவர்களை விட மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருப்பதால அவரது குரல் மிகவும் அதிகமாக கேட்கிறதால தேவேந்திர குல வேளாள மக்கள் இந்த 2026 தேர்தலில் சீமான் பக்கம் நம் வாக்கு செலுத்த வேண்டும். சீமானுக்கு நமது வாக்கு செலுத்துவதன் மூலமாக நம் கோரிக்கை நிறைவேறுவதற்கான அனைத்து வாய்ப்பும் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் தான் அவர்களை பட்டியலினத்திலிருந்து வெளியேற்றுவது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடப்பங்கீடு அப்படிங்கிறத நீங்க வெளியில வந்த பிறகும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பேசின ஒரே தலைவராக சீமான் அவர்கள் இருப்பதால அனைத்து அந்த தரப்பு மக்கள் அனைவருமே அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது.